பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆலமெல்லாம் படைத்தாலும் அந்த சராசரத்தின் படைப்பாளன் வல்லோன் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கே அருட்கொடையாம் அருள்மிகு இறை தூதராம் அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறைவனின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என பிரார்த்தனை செய்து கொண்டு, இன்று 2025 7ஆம் மாதம் 7ஆம் திகதி திங்கட்கிழமை, ஹஜ்ஜோம் இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ற தலைப்பில் சிறிய பேச்சொன்றை மொழிய வந்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நண்பன் என அழைக்கப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு நபிமார்களின் தந்தை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தந்தை சிலை செதுக்குபவராக இருந்தாலும் மக்களிடையே இஸ்லாத்தை பரவச் செய்ய பல முயற்சிகள் செய்தும் பயனளிக்கவில்லை. இப்ராஹிம் நபியை மக்கள் அதிகம் சோதித்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்லாத்தை ஏற்ற சாரா என்ற பெண்ணை மணமுடித்து எகிப்து, பலஸ்தீன் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கு இஸ்லாத்தை பரப்பினார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாததால் ஹாஜர் என்ற பெண்ணை மணமுடித்து சில மாதங்களுக்கு பிறகு இஸ்மாயில் என்ற குழந்தை பிறந்தது. அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க பாலைவனத்தில் தன் குழந்தையையும் மனைவியையும் விட்டு வந்தார்கள். தண்ணீர் தாகத்தால் அழுத குழந்தை இஸ்மாயிலின் காலடித்தளமே இன்றைய சம்சம் நீரூற்றாகும். வருடங்கள் சில கழிந்தன. அல்லாஹ்வின் நேசரான இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகனை குர்பான் கொடுக்குமாறு தொடர்ச்சியாக 2 முறை வந்த கனவினால் இதுவும் அல்லாஹ்வின் கட்டளை என்று மகனிடம் கூறி அதை நிறைவேற்ற மகனை கூட்டிச் சென்று குர்பான் கொடுக்க முயன்றார்கள். உடனே அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கி இதனை கொடுங்கள் என்று கட்டளையிட்டான். இவ்வாறு துல்ஹஜ் மாதம் குர்பான் கொடுக்க முடியுமானவற்றை கொண்டு எமக்கு கடமையாக்கப்பட்டது. பின் இஸ்லாத்தை மக்கள் ஏற்க தொழுகைக்காக ஒரு பள்ளியை கட்டினார்கள். இதுவே இன்று நாம் ஹஜ் கடமையை நிறைவேற்ற போராடும் புனித கஅபாவாகும். இதிலிருந்து நாம் புனித ஹஜ்ஜு பெருநாளையும் இனிதே கொண்டாடுகிறோம். வசல்லம்.